அண்ணாமலையும் ஆளுநர் ரவியும் பிஜேபி தலைவர் அண்ணாமலையும் எப்படி ஸ்டாலின் கவர்மெண்ட்டை மக்கள் பிரச்சனைகளிலிருந்து திசை திருப்பி காப்பாற்றி கொண்டிருக்கிறார்களோ அதே வேலையை சீமான் என்று செய்ய ஆரம்பித்து விட்டார். ஸ்டாலின் அரசாங்கத்தில் ஏகப்பட்ட குளறுபடிகள், ஏகப்பட்ட மக்கள் பிரச்சனைகள் நிலவுது. ஆன்டி இன்கம்பன்சி ஹியூஜாக இருக்குது. இதை பேச முடியாத சீமான் ஒரு ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் மிக அளவு அதிகமாக இருக்குது, லாண்ட் ஆர்டர் கொலாப்ஸை நோக்கி நகருது. இந்த சூழ்நிலையில் இதை பற்றி பேசி அரசாங்கத்தை ஒழுக்க வேண்டிய சீமான், கவர்மெண்ட் அக்கௌண்டபிளாக மாற்ற வேண்டிய சீமான், ஒரு நான் இஷ்யூவை கையில் எடுத்துக்கிட்டு 52 வருஷமால இறந்து போன தலைவரை பற்றின அவதூறான பேச்சுக்களை பேசிக்கிட்டு அவர் எதை சொல்லியிருந்தாருனாலும் அது அந்த காலகட்டத்திலிருந்து நம்ம பின்புலத்தில் பார்த்தோம். நிச்சயமா அதை விட்டுட்டு இன்னைக்கு தனி மனித தாக்குதலில் இறங்குறதும், ஈரோடு எலெக்ஷன் ஃபுல்லாகவே அதை தான் பேசி இதுதான் மக்கள் பிரச்சனையை பேசாமல் நீ பெரியாரை பற்றி பேசணும்னா ஜெயிக்கணும்னு ஆசை இல்லை. இப்போ அதோட விளைவு எங்கே வந்திருக்குன்னா, நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பெரியார் சிலை மீது ஒரு சிறிய அளவில் ஒரு தாக்குதல் நடந்திருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. வாஷர்மேன் மதிமுக நிறுவிய சிலை, பெரியார் சிலை மீது நாம் தமிழர் நிர்வாகி என்று சொல்லக்கூடிய ஒருவர் காலணிகளை எடுத்து வீசியிருக்கிறார். அங்கே ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டு நல்ல வேலையாக பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை, அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்போ இதை நோக்கி தமிழக அரசியல் நகரும்னா அது எவ்வளோ ஆபத்தானது. இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு, சீமானுடைய இந்த நடவடிக்கை முழுக்க 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 திமுகவுக்கு லாபகரமானதாக மாறிக்கொண்டிருக்கிறது. திமுகவை காப்பாற்றக்கூடிய வேலையில் சீமான் இருக்கிறார் என்று நான் வெளிப்படையாக குற்றம் சாட்டுகிறேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு அளவு கடந்து நீங்கள் பெரியாரை பேசுறது, வள்ளுவருக்கு காவி சாயம் பூசி அண்ணா ஆளுநர் ரவி எப்படி ஒரு அட்டூழியம் பண்ணுறாரோ, அதே மாதிரி அண்ணாமலை எப்படி நான் இஷ்யூஸை கிளப்பி நல்லா இருக்க மாநிலத்தை நாசம் பண்ணுறதுக்கு எல்லா வேலைகளையும் செய்கிறாரோ, பச்சை பொய்யை தொடர்ந்து பேசுகிறாரோ, அப்படி பேசுறது மூலமாக திமுக அரசை சாட்டில் அடிச்சுக்கிறது போன்ற விஷயங்கள் மூலமாக அண்ணாமலை காப்பாற்றுறாரோ, டைவர்ட் பண்ணி அதே வேலையை சீமான் செய்யும். அந்த இஷ்யூ மொத்தமாக டைல்யூட் ஆகி போயிட்டு இவங்க பண்ணுறதுல தான் வந்து இப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ கீழே போயிடுச்சு. இவர் சவுக்கால் அடிச்சுக்கிட்டது, பத்திரிகையாளரோட மொபைல் ஃபோனை கொடுங்கினது, இதுதான் நிற்குது. எஸ்ஐடி பண்ணுற அட்டூழியம் அது. இந்த பக்கம் ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் 4 வருஷத்தில் பல பிரச்சனைகள், தலைக்கு மேலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. ஒரு ஏடிஜிபி தான் உயிருக்கு ஆபத்துன்னு கடிதம் எழுதக்கூடிய அளவுக்கு கேவலமான நிலைமையில தமிழகத்தோட சட்டம் ஒழுங்கு இருக்கு. இதை பத்தி வாய் திறந்து மறுத்து அது இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை பத்தி பேச வேண்டிய சீமான் அதை பேசாம பெரியாரை பத்தி பேசினிருக்காருன்னா யாரை காப்பாத்துறாரு? திமுகவின், நான் வெளிப்படையாகவே சொல்லுகிறேன், திமுக தலைமையின் பரிபூர்ண மறைமுக ஆசீர்வாதத்தில் தான் சீமான் பெரியாருக்கு எதிரான இந்த விஷம பிரச்சாரத்தை, துவேஷ பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார். ஏனெனில் இதுல லாபம் அடைவது யாருன்னு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக அரசு தான். திமுக அரசோட தோல்விகளை பற்றி பேச வேண்டிய மக்கள், எதிர்கட்சிகள், சிவில் சமூகம், ஏன் சீமானோட கட்சியை அதை பேசாம பெரியாரை பத்தி பேசுறதுன்றது எவ்வளவு தூரம் ஒரு அயோக்கியத்தனமான மடைமாற்றும் அரசியல் என்பதை புரிந்து